ஜெனிபர் மற்றும் மெலிசா, உங்களுக்காக ஒரு பரிசு கொண்டு வரப்பட்டுள்ளது. அதை திறந்து உள்ளே என்ன இருக்கிறது என்று பார்ப்போம். வாவ், அவர்கள் உங்களுக்கு பொம்மை வீடுகளை கொடுத்துள்ளனர். எவ்வளவு அழகாக இருக்கிறது. ஜெனிபரின் பொம்மை வீடு வெள்ளி நிறத்தில் உள்ளது மற்றும் மெலிசாவின் பொம்மை வீடு தங்க நிறத்தில் உள்ளது. ஒவ்வொன்றிலும் ஒரு அழகான பார்பி பொம்மை உள்ளது. அதற்காக அவள் வீட்டை அலங்கரிக்க உள்ளாள். அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு ஆச்சரியமா இருக்கு. சரி, நான் ஏற்கனவே அதை யோசிச்சுட்டேன். எனக்கு என் வெள்ளி பில்லியன் கேஸ் தேவைப்படும். சரியா பொம்மை? சூறையை ஃபல்சால் மட்டுமே அலங்கரிக்கிறோம். பெட்டியில் உள்ள அந்த வெள்ளி கட்டிகளை பாருங்கள். இதை இங்கே பால்கனியில் நிறுவுவோம். ஆமாம், கூரை அருமையாக இருக்கிறது. இதோ பால்கனி. ஓ, இவ்வளவு அழகாக இருக்கிறது. எனக்கு இன்னும் வேண்டும். மெலிசா என்ன யோசித்தாள் பார்க்கலாம். சரி, நான் ஏற்கனவே கூரையை யோசித்து விட்டேன். நாங்கள் அதை தங்க அலங்காரங்களால் அலங்கரிப்போம். ஆமாம், இப்போது இங்கே ஒரு ஸ்லைடு நிறுவப்படும். ஆம், நானும் அதை செய்ய போகிறேன். எவ்வளவு அழகாக இருக்கிறது. இப்போது எனக்கு சில தங்கம் மீதம் உள்ளது. அதில் ஒரு பாதையை உருவாக்குவோம். ஓ, எவ்வளவு பிரகாசமாக இருக்கிறது. இப்போது வெள்ளியிலும் ஒரு பாதையை அமைக்கவும். அற்புதம். ஓ மெலிசா, நீ எல்லாவற்றையும் கெடுப்பாய். சரி, நான் இங்கே ஒரு நீரூற்று அமைக்கப் போகிறேன். அது போதும். உன் வெள்ளியுடன் என்ன செய்கிறாய்? என்னை தொந்தரவு செய்யாதே. நீரூற்று தங்கத்திலேயே இருந்தது. அருமை. அது 2 நிறங்களாக மாறிவிட்டது. அது சரியானது. நான் அதை கையாள முடியும் என்று நினைக்கிறேன். சரி, பரவாயில்லை. என் பார்பி வெள்ளி வண்டி கொண்டிருக்கிறாள். உன்னால் என்ன மெலிசா? நாம ஒரு வேலி அமைக்க வேண்டும். என்னிடம் ஒரு பொன்னானது இருக்கிறது, உங்களுக்கு தெரியும். சரி, என்னிடம் ஒரு வெள்ளியானது இருக்கிறது. நான் கண்டிப்பாக மேலும் அழகாகவும் ஆடம்பரமாகவும் இருப்பேன். பார்ப்போம். ஓ, உண்மையில் எனக்கு ஒரு யோசனை வந்தது. விளக்குகளை இங்கே மற்றும் இங்கே வைக்கலாம். சாலை பின்னான விளக்குகளால் ஒளிரச் செய்வது ஒரு சிறந்த யோசனை. இப்போது எனக்கு மாடத்திலே ஒரு நாற்காலியும் தேவை. இதோ சில அலங்காரங்களும். அதில் பீட்சா மற்றும் கோக் வைப்போம். என் பொம்மை தெளிவான நாட்களில் இங்கே ஓய்வெடுக்கலாம். ஓ, இங்கே ஓய்வெடு பொம்மை. அருமை இல்லையா? மேலும் எனக்கு உன் மணி கொடு. இது என் முறை. Gisengel parkரை குடை ஒரு சைஸ்லாங் ஒரு மேஷை வைற்றின் சுகர் என ஷவர் ஒரு தச்சியம் வைப்போம். ஓ, சிறப்பானது. என் பொம்மை சூரிய குளிர்ச்சியை விரும்புகிறது. இங்கே அவள் சூடான நாட்களை அனுபவிக்கலாம். இது எவ்வளவு அழகாக மாறிவிட்டது இல்லையா? அவளுக்கு அது பிடிக்கும். சரி, என் பொம்மை சறுக்கில் இறங்க விரும்புகிறது. போகலாம் பொம்மை. இது மிகவும் வேடிக்கையாக இருக்கும். அற்புதம். ஜெனிபர் அடுத்ததாக என்ன செய்வாள்? சரி, எனக்கு ஒரு படுக்கை வேண்டும். அருமை. இந்த வெள்ளி படுக்கை 3வது மாடியில் சரியாக பொருந்தும். என் பொம்மைக்காக ஒரு படுக்கை அறை உருவாக்க விரும்புகிறேன். மாடையை மறக்காதீர்கள். மேலும் இங்கே மின்னும் கற்கள் கொண்ட ஒரு படம் தொங்கும். ஒரு அழகு கூடம் மற்றும் குச்சி நாற்காலி வைக்க வேண்டும். என் பொம்மை இங்கே மேக்கப் தயாரிக்க போகிறது. நாம் ஒரு குளியலுடை, கால் சட்டை மற்றும் அழகான வெள்ளி செருப்புகளை சேர்ப்போம். இதோ அருமை. முடிந்தது. இப்போது என் பொம்மைக்கு தனிப்பட்ட படுக்கையறை உள்ளது. பெரிய விஷயம். என் பொம்மைக்கும் ஒரு படுக்கையறை இருக்கும். ஆனால் அது மிகவும் சிறந்தது. ஒரு பொன் படுக்கை ஏற்கனவே எனக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. பொன் கானபி கூட இருக்கும்.
பண்ணும் அத பாருங்க. இப்போ நமக்கு ஒரு அலமாரி தேவைப்படும். என் பொம்மை ஒரு நவநாகரிகவாதி. அவளுக்கு எப்போதும் அழகான உடைகள் மற்றும் சிறந்த அணிகலன்கள் சுழன். இங்கே அவள் அலங்கரிக்கலாம். நாங்கள் இங்கே ஒரு கண்ணாடி வைக்கப் போகிறோம், மேலும் ஒரு பாய் கூட. சில ஓவியங்கள் சுவர்களில். நானும் முடித்து விட்டேன். வாவ் பார்பி, உன் படுக்கை அறையை மதிப்பீடு செய். உங்களுக்கு இது பிடிக்கிறதா? ஓ ஆம், அவளுக்கு இது மிகவும் பிடிக்கும். நான் அவளுக்காக அமைத்த மேக்கப் மேசையை என் பொம்மை பாராட்டும் என்று எனக்கு தெரியும். ஓ, அவளுக்கு சுகந்தம் மிகவும் பிடிக்கும். சரி, பெரிய விஷயம். இது பொன்னான ஆடம்பரத்தோட ஒப்பிட முடியாது. என் பொம்மைக்காக ஒரு புதிய உடையை ஆர்டர் செய்ய வேண்டும். மிகவும் ஆடம்பரமான உடையை பயன்படுத்துவோம். நான் பொம்மைக்காக 2வது மாடியில ஒரு அலமாரி செய்வேன். அலமாரி பெரியதா இருக்கணும், ஏனெனில் என் பொம்மைக்கு புதிய உடைகள் பிடிக்கும். வாவ் வாவ், அழகா இருக்குது. உண்மையான ஃபேஷன் ஷோ. இந்த புது வெள்ளி வேலை தொகுப்பு உங்களுக்கு ரொம்ப சுழன்றிடுச்சு செல்லமே. உங்களுக்கு அது பிடிக்குதா? ஆம், அதை அணிஞ்சு பார்ப்போம். அது உங்களுக்கு ரொம்ப அழகா இருக்குது. அதை நாங்கள் அனைவரும் அதை விரும்புகிறோம். அற்புதம். பார்பி 2வது மாடியில ஒரு உண்மையான அழகு கூடம் பெறுவாள். நாங்க வண்டியை இங்கே நிறுத்துவோம். இது ரொம்ப விசித்திரமானது. இது ஒரு அழகு மேசை வடிவத்துல உருவாக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு ருசிக்கும் ஒவ்வொரு மனநிலைக்கும் பொருத்தமான அழகு சாதனங்கள் உள்ளன. இங்கே நாங்கள் முடி அலங்காரங்களுக்கான ஒரு காப்சூல் மற்றும் ஒரு ரிமோட் கண்ட்ரோல் வைப்போம். அவள் ஒரு மேடை மற்றும் ஒரு கதிரை நிறுவுவாள். மேலும் சில பொன் தூள் எடுப்போம். அது ரொம்ப அழகா மின்னுகுது. நம்ம அதை அங்கே வைக்க போகிறோம். குளிர். இங்கே ஒரு அமைப்பு மேசையை சேர்ப்போம். மேலும் ஒரு நாற்காலியையும் சேர்ப்போம். ஓ, நான் என் நகைக்கலையை கெடுத்து விட்டேன். எனக்கு உடனடியாக என் நகங்களை வரைய வேண்டும். வாருங்கள், விரைவாக தவறை திருத்துங்கள் தயவு செய்து. சிறப்பு. ஓ, அதை உலர்த்த மட்டுமே மீதம் உள்ளது. நாங்கள் 1 நிமிடம் காத்திருக்கிறோம். தயார். அப்படியே இப்பொழுது என் மெனிக்யூர் எப்போதும் போல தயார். அழகாக இருக்கிறது. தொடருங்கள். என் பொம்மைக்கு அவளுடைய சொந்த மெனிக்யூர் மேசை இருக்க வேண்டும். கண்டிப்பாக. அருமை. எல்லாம் நல்லது. செல்லமே, நான் உனக்காக என்ன பண்ணிருக்கிறேன் பாரு. மொழி அலங்காரத்தையும் இங்கே தேர்வு பற்றலாம். நான் சார் வீண் சாடிக்கலோ இவ்வளவு சார் இறக்க. எனக்கு இது மிகவும் பிடிக்கும். மிகவும் அழகாக இருக்கிறது. இதை தொட முடியாது. ஏன் இந்த சத்தம்? ஜெனிபர், அதை அணைக்கவும். ஹே, நான் செய்த விஷயங்கள். அப்படியா? சரி சரி. என் பொம்மைக்காக நான் என் சொந்த குரோக்கி அறையை அமைப்பேன். மைக்ரோஃபோனை அமைப்போம். அங்கே ஒரு கைகளுக்கான நாற்காலியும் இருக்கும். இங்கே சில ஆர்கேட் விளையாட்டுகள் உள்ளன. ஓ, என் பொம்மை ஒரு உண்மையான பாப் நட்சத்திரம். அவள் பாட விரும்புகிறாள். நீர் சிறந்தவர். இது இங்கே மிகவும் வேடிக்கையாக உள்ளது. விலகாமல் இருங்கள். ஆம், வாருங்கள், அறையை ஒளிரச் செய்வோம். அற்புதம். போங்கள் டாலி. யூஹூ. நீ ஏன் அப்படி செய்த? என் பொம்மைக்கு மேல் மாடியில ஒரு சினிமா இருக்கும். உன் சத்தமான இசை இடையூறா இருக்கும். இங்கே ஒரு பாப்கார்ன் இயந்திரம் இருக்கும். என் பொம்மை அவளின் பிடிச்ச நிகழ்ச்சிகளை பார்க்கலாம். ஆம், நாங்க இங்க என்ன பண்றோம்? சரி, இது சிறந்தது. அற்புதம். உங்களுக்கு இது பிடிக்கிறதா இல்லையா? குளிர்ச்சியாக இருக்கிறது. நான் வீட்டு விழா பரிசுகளோட வந்தேன். ஓ, என் பொம்மை பரிசுகளை விரும்புகிறது. ஜெனிபரின் பொம்மை உனக்கு என்ன கொண்டு வந்தது செல்லமே? வாவ், இது ஒரு பொன்னிற லாபூபு. அவள் பார்பி லாபூபுவை விரும்புகிறாள். இது உலகத்தில் சரியாக பொருந்தும். நண்பர்களாக இருக்கலாம். பெண்கள் 2 அற்புதமான வீடுகளை உருவாக்கினார்கள். ஜெனிபர் ஒரு அழகான வெள்ளி வீட்டை பெற்றார். எல்லாமே அழகாகவும் பிரகாசமாகவும் இருக்கிறது. அதை பாருங்கள். பல்வேறு அறைகள். ஆனால் மெலிசா, அவளது பக்கம் பார்ப்போம். அவளிடம் உண்மையான செல்வமும் ஆடம்பரமும் ஒரு பொற்கோட்டை உள்ளது.
அது முழுவதும் பொன்னால் செய்யப்பட்டிருக்கிறது. எந்த வீட்டை நீங்கள் மிகவும் விரும்புகிறீர்கள் என்பதை கருத்துக்களில் மதிப்பீடு செய்யவும். நீங்கள் பொன் பக்கம் அல்லது வெள்ளி பக்கம் ஆதரிக்கிறீர்களா? சரி, விரைவில் சந்திப்போம் நண்பர்களே. எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா? அப்படியானால் லைக் பொத்தானை அழுத்தி எங்கள் சேனலுக்கு சந்தா செய்யுங்கள். அப்பிறகு சந்திப்போம்.